அண்ணி, ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வாங்க. சரி அண்ணா. அண்ணா இந்தா, நீயே ஆரத்தி எடு. ஏன் ஆர்த்தி கரைச்சு கொண்டு வந்த உனக்கு ஆர்த்தி எடுக்க தெரியாதா? எதுக்கு அவகிட்ட கொண்டு போய் நீட்டுற? மா, நான் எடுக்கிறத விட அண்ணன் எடுத்தாதான் இனிமே கார்த்திக்கு இந்த மாதிரி நோய் நொடி எதுவும் வராம அவன் நல்லபடியா இருப்பான். அன்னத்தோட கைக்கு அப்படி ஒரு ராசி இருக்குமா, அதனாலதான் அன்னத்துக்கிட்ட இந்த ஆர்த்தி தட்டை கொடுக்கறேன். ஆமா மணி. அப்பா, உனக்கு மணின்னு பேர் வச்சதுக்கு இன்னைக்குதான் நான் பெருமைப்படுறேன். அப்பா, நல்லா கோயில் மணி மாதிரி கணீர் கணீர் பதில் கொடுத்த. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கண்ணே, நீ ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? ஆரத்தி வாங்கி சுத்து கார்த்திக்கு. சுடரு, அப்பா, அதை வாங்கிட்டு போய் ஊத்து. சரிப்பா, இது பிடிங்க. தங்கண்ணி. சரி கண்ணு, கார்த்திக் இப்ப ஜூஸ் மட்டும் கொடு, குடிச்சிட்டு தூங்கட்டும். தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் மாத்திரை போட்டோம். சரியா? சரிங்க மாமா. வாங்க வா, வாங்க வாங்க. மெதுவா உட்காருங்க. சின்னதா, தூங்கிடாதீங்க. நான் போய் உங்களுக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம், இல்ல அண்ணா, தூக்கம் வருது. நான் அப்புறம் வேணும்னா சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சு? ஏன் இங்கே நிக்கிற? ஒன்னும் இல்ல சின்னதா. எவ்வளோ பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல அந்த கமிஷனர் உங்களை மட்டும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்றாங்க? எதுக்காக உங்களை மட்டும் இப்படி வேணும்னே வேதனைப்படுத்துறாங்க? அவங்களுக்கு உங்க மேல அப்படி என்ன கோவம்? எதனால கோவம்? என்ன சின்னதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் சின்னதா, இப்ப கூட அந்த கமிஷனர் ரம்யாங்கிறதையும் அவங்கள பத்தின உண்மையையும் என்கிட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணலல்ல? என்னவோ எனக்கு தெரியல, என் மனசே சரியில்லை. கொஞ்ச நாளாவே மனசு கலங்கடிக்கிற மாதிரியே ஏதேதோ கனவெல்லாம் வருது. கனவா வருதா? என்ன கனவு? எனக்கு சரியா சொல்ல தெரியல சின்னதா. யாரோ என் பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, உன் புருஷன் உனக்கு சொந்தமானவன் இல்ல, எனக்கு சொந்தமானவன்னு ஆத்திரமும் அழுகையுமா கத்துறாங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல சின்னதா. நானும் அவங்களோட முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா என்னால அவங்களோட முகத்தை பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும், அவங்களோட அந்த குரல் அது எனக்கு புது குரலாவோ பழக்கப்படாத குரலாவோ இல்ல, எனக்கு நல்ல பழக்கமான நான் கேட்ட குரலாதான் இருந்துச்சு.
என் குரல் மாதிரி இருந்துச்சா? ஆமா சின்னத்தா. சரி, அந்த குரல் யாரோட குரலா இருக்கும்னு ஞாபகப்படுத்தி பாத்தியா? ஆ, ஞாபகப்படுத்தி பார்த்தேன். அது யாரோட குரல்னு எனக்கு தோணுச்சு தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க குரல் மாதிரியே இருந்துச்சு. சரிங்க சின்னதா, நீங்க படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நீங்க படுத்து தூங்குங்க. நான் சாப்பாடு நேரத்துக்கு வந்து உங்களை கூப்பிடுறேன். ம்.